ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த தமிழரசு கட்சி எந்த முடிவும் எடுக்கல. வணக்கம். ஆகஸ்ட் மாதத்தின் 16ஆம் தேதிக்குரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளுக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். தேர்தல் அறிவித்ததுதான் தாமதம். அப்போதிருந்து ஆரம்பித்திருக்கின்ற இந்த அரசியல் வம்பு வழக்குகள் நேற்றைய நாளின் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு இப்பொழுது மேலும் சூடு பிடித்திருக்கிறது. கட்சி தாவல்கள், மாறல்கள், பெட்டி மாறல்கள், பெர்மிட் மாறல்கள் என்று சொல்லி பலவிதமாக இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இல்லை, கொள்கை கோட்பாடுகளுக்காகத்தான் நாங்கள் இவருக்காக ஆதரவளிக்கிறோம், இல்லாவிட்டால் இவருக்காக ஆதரவளிக்க இப்பொழுது மாறிக்கொள்கிறோம் என்று சொல்வோரும் இருக்கின்றார். இதில் நான் இன்றைய நாள் சமூக வலைத்தளத்தில் ஒரு விடயத்தை பதிவிட்டிருந்தேன். அரசியல்வாதிகளுக்கு இலகுவாக கொள்கைகள், கோட்பாடுகள், அதாவது அடைப்புக்குறிக்குள்ளே இந்த பெட்டிகள், பெர்மிட்டுகளுக்காக தாங்கள் கட்சி மாறிக்கொள்ளலாம், தங்களது கொள்கையை மாற்றிக்கொள்ளலாம், நிறம் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற தொண்டர்களுக்காகத்தான் அதற்கு நியாயங்கள் கற்பிக்க வேண்டி, அதற்கு காரணங்களை கற்பிக்க வேண்டி நாலா திசைகளிலும் நாரடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மைதான். இப்படி அரசியல்வாதிகள் தங்களது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளும் நேரத்தில் தொண்டர்களால் அவ்வளவு இலகுவாக தங்களை எளிதாக மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது துயரத்திலும் துயரம். இன்றைய நாளிலும் அப்படியான முக்கியமான மாற்றம் ஒன்று இடம்பெற்றது. நான் ஏற்கனவே நேற்றைய நாளில் எதிர்கூறுகின்றேன். கிழக்கு மாகாணத்திலிருந்து எதிர்கட்சியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியின் பக்கம் மாறுவார் என்று அலி ஜாகிர் மௌலானா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க பக்கம் சாய்ந்திருக்கிறார். இதே போல இன்னும் பல மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இன்றைய நாளில் இந்த செய்தி தொகுப்பிலே நான் உங்களுக்கு இதுவரை காலமும் இந்த அரசியல் மாற்றங்களுக்குள்ளான கட்சிகளை மாறியவர்கள், தங்களது ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டவர்கள் ஆகியோரை பற்றி பார்க்கலாம். இனி மாறப்போகின்றவர்களையும் சேர்த்தே நாங்கள் அவதானித்திருப்போம். இதுல ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். அப்படி மாறுபவர்கள் அத்தனை பேருமே தங்களது சுயநலத்துக்காக, இல்லாவிட்டால் தனிப்பட்ட நலன்களுக்காகத்தான் மாறினார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு உண்மையான கொள்கையின் அடிப்படையில் மாற்றமாக இருக்கலாம், தங்களது மக்களின் நலனுக்காக மாறி இருக்கலாம், இல்லாவிட்டால் நாட்டின் நலன் என்ற ஒரு பிரதானப்படுத்தப்பட்ட விடயத்துக்கு மாறி இருக்கலாம். இதுவேளை இப்போதைய நிலையில் நேற்றைய நாளில் இந்த நியமனங்கள், வேட்புமனு தாக்கல்கள் அத்தனையும் இடம்பெற்ற பிறகு, சின்னங்களும் அறிவிக்கப்பட்ட பிறகு மக்களது நிலைப்பாடுகளில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்ற கருத்துக்களில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? என்னுடைய பொதுவான நிலைப்பாட்டை கொண்டு வருகிறேன். பேசி பார்த்தவரை எனக்கு வந்த கருத்து பதிவுகள், இந்த எதிர்வினைகள் என்று சொல்லப்படுகின்ற பின்னூட்டங்கள், கமெண்ட்ஸ் போன்றவை மூலமாக இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு தயக்கம் எதுவும் கிடையாது. அது மிக முக்கியமான ஒன்று. இதேவேளை மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி, இவர் ஒரு கதாநாயகனாக, ஒரு பெரிய ஒரு அவதாரமாக கொண்டு வரப்பட்ட நல்லாட்சி கால அரசாங்கத்திலே மாற்றங்களை கொண்டு வரப்போகின்ற ஒரு தலைவராக இவருக்கான ஒரு பெரிய பிரதிபிம்பம் ஒன்று உருவாக்கப்பட்டு பின்னர் அப்படியே சுக்குநூறாக உடைந்து போன ஒருவர். அதற்கு பிறகு இவரது கொள்கைகள், கோட்பாடுகள் அத்தனையும் சந்தி சிரிக்கப்பட்டன. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தோடு மோதி மூக்குடைப்பட்டிருந்தார். நீதிமன்றம் இவருக்கான கடுமையான எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி தண்டனை ஒன்றையும் வழங்கி இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் இம்முறை அரசியல் நிலைப்பாடுகளிலும் இவர் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவு. இந்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய கட்சி, இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது இப்பொழுது அவருடைய கட்சியா இல்லையா என்பது நீதிமன்ற தீர்ப்பிலே தங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாட்டில் ஒருவரை இம்முறை தேர்தலில் நிறுத்துவதாக குறிப்பிட்டு அதுவும் தோல்வி அடைந்து, அதற்கு பிறகு விஜயதாச ராஜபக்ச கிட்டத்தட்ட இவரது கட்சி சார்ந்த ஒருவராக, இல்லாவிட்டால் இவரது சார்பில் ஒருவராக நிறுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு ஆதரவு வழங்க நிலைப்பாட்டிலிருந்தும் ஏதோ ஒரு குழப்பம் வந்து விலகி இருந்தார். அதுக்கு பிறகு ரணிலா சஜிதா என்ற குழப்பம் இருந்ததை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனக்கு மைத்திரிபால சிறிசேனவின் ஆதரவை வேண்டாம் என்று மறுத்திருக்கின்றார். மைத்திரிபால சிறிசேன இப்பொழுது தனித்து போயிருக்கின்றார். இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளும் இங்கே இருக்க, தேர்தல்கள் ஆணைக்குழு அவர்களை பற்றி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. விஜயதாச ராஜபக்ச தொடக்கம் பொது நிலைப்பாடு உடையவர்கள், அதுபோல ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் விமர்சித்து வருகின்றார்கள். தேர்தல்கள் ஆணைக்குழு இன்னும் இறுக்கமாக இல்லை, சில விடயங்கள் அவர்கள் கண்டிப்பானதாக இல்லை, சரியான முறையில் கண்காணிப்பதில்லை என்றால், ஆனால் தேர்தல் ஆணைக்குழு ஒரு விடயத்தை இம்முறை போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களுக்கும் தெரிவித்திருக்கிறது. இந்த முறை தேர்தலில் செலவழிக்கப்படும் பணம், விளம்பரங்களுக்காக, பிரசாரங்களுக்காக பயன்படுத்தப்படும் பணம் குறித்து தெளிவான அறிக்கை ஒன்று தங்களுக்கு வேண்டும். இந்த கணக்கு காட்டுதல் என்பது தெளிவான முறையில் வேண்டும். தாங்கள் இதை தீவிரமாக கண்காணிக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் என்பது முக்கியம். இதனாலும் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கிடையில் முக்கியமாக சிவகங்கை இன்று யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தது. அதாவது நாகைப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்ற புதிய கப்பலின் பெயர் சிவகங்கை. அது நாகப்பட்டினத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு காங்கேசன் துறை துறைமுகத்தை வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இன்று மாலை வேளையில்
கடுமையான மழைப்பொழிவு மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பதிவாகி இருந்தது. இதையடுத்து 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி இன்று இரவு வேளையில் பதிவாகும் என்று அறிவிக்கப்படுகிற வேளையில் 3 முக்கியமான மாவட்டங்களுக்கான மண்சரிவு எச்சரிக்கை பிறப்பிக்கப்படுகிறது. கண்டி, மாத்தறை மற்றும் காலி மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு எச்சரிக்கை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த பகுதிகளில் உள்ளவர்கள் அவதானமாக இருக்குமாறும், அதுபோல கொழும்பு பிரதேசத்தில் இன்று மாலை வேளையில் இல்லாவிட்டால் மாலை 6:30 இரவு 8 மணி வரை தொடர்ச்சியாக பெய்து வந்த மழையின் காரணமாக பல்வேறு வீதிகள் முடங்கியிருந்தன. போக்குவரத்து நெரிசலும் பல்வேறு இடங்களில் பதிவாகி இருக்கின்றது. இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட முன்பிருந்தே இந்த தடுமாற்றம் அரசியல் பரப்பிலே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே இருந்து இங்கே தாவுவோர், இங்கே இருந்து அங்கே மாறுவோர் தங்களுடைய நாடாளுமன்ற பரத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் இடையில் ஒரு அரசியல் மோதல் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. உண்மையாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ். ஆனால் சஜித் பிரேமதாசவிடம் செல்வதற்கு பதிலாக ஆளும் கட்சிக்குள்ளேயே 2 பிரிவுகளாக பிரிந்து ரணில் விக்ரமசிங்க பக்கம், அதுபோல மொட்டு கட்சி பக்கம் என்று சொல்லி இந்த கட்சி மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டதை நாங்கள் அவதானித்துக் கொண்டோம். இந்த அதிகார பலத்தின் தங்களுக்கு இடையிலான பல பரீட்சையானது ஆளும் கட்சிக்குள்ளேயே இடம்பெற்றுக் கொண்டு வருவதை தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டு வந்திருந்தது. இது மிக முக்கியமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுக்கவிருக்கின்ற தீர்மானம் குறித்து தான் அமைந்திருந்தது என்பது பல ராஜதந்திரிகளாலும் அரசியலை பற்றி ஆராய்ந்து வருவோராலும் அவதானிக்கப்பட்டு வந்த ஒரு விடயம். மொட்டு கட்சியின் சார்பாக இல்லாவிட்டால் மொட்டு சின்னத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட விரும்ப மாட்டார் என்பது ஊகிக்கப்பட்டு வந்த ஒரு விடயம். அதுவேளை யானை சின்னம் இப்பொழுது பலமிழந்து போயிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி கடந்த தேர்தலில் மக்களால் ஒரேடியாக கழுவி துடைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் வேறு சின்னம், ஒரு பொது சின்னம் ஒன்றை நாடப்போகிறார் என்பதும் பரவலாக அனைவராலும் ஊகித்தறியப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் தனக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்த ஒரு சிலரை தவிர மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமாக இருந்தவர்களை உடைத்து எடுக்கின்ற ஒரு பணியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு சில முக்கியஸ்தர்கள் மூலமாக நகர்த்த ஆரம்பித்திருந்தார் என்பது வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயம். இதிலே பிரசன்ன ரணதுங்க, நிமால் லான்ச, அதுபோல பந்துல குணவர்தன மற்றும் முக்கியமாக முன்பு மஹிந்த ராஜபக்சவின் மிக நெருக்கமான விசுவாசியாக இருந்த சுசில் பிரேம்ஜயந்த் ஆகியோரும் ஈடுபடுத்தப்பட்டார். இன்னும் பெயர் குறிப்பிடாத பல பேர் இதிலே மறைமுகமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பது வெளிப்படையான விடயம். இது சிங்கள தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் குறிப்பாக தெற்கிலே அதிகமான வாக்குகளை குவித்து தள்ளிய மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு பக்கம் குறிவைத்திருக்க, மறுபக்கம் தமிழ் தரப்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு தொடர்ந்து சேர்ந்து பயணித்து வருகின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களில் அநேகமான ஒரு அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இவர்கள் ஒரு பக்கம் இருக்க, மலைய கட்சிகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அதுபோல முஸ்லிம் கட்சிகளில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு சிலர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருந்து பிரிந்து வர தயாராக இருந்த ஒரு சிலர் மற்றும் சில முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தன் வசம் வைத்திருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. இந்த தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டது காலத்திலிருந்து மாறி சென்றோர் ஒரு பக்கம் இருக்க, ஜனாதிபதி தேர்தல் நியமனத்துக்கு பிறகு இப்போதைக்கு 2 தாவல்கள் இடம்பெற்றது. நேற்று நாளில் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனின் தரப்பிலிருந்து வேலுக்குமார் கட்சி மாறியிருந்தார். அது ஏற்படுத்திய பெரும் பரபரப்பு, சரசரப்பு ஆகியவை இன்னும் அடங்கவில்லை. அதை பற்றி நேற்றைய நாளில் விரிவாக சொல்லியிருந்தேன். இன்று கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான அலி ஜாகிர் மௌலானா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர், இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார். வெளிப்படையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் எதிர்கட்சியிலிருந்து கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியோடு சங்கமிக்க போகிறார் என்ற விடயத்தை நேற்றைய உங்களுக்கு சொல்கிறது. இன்னும் ஒருவரும் அவ்வாறு இவரோடு சேர்ந்து நேற்றைய நாளில் இணைய காத்திருந்தார். ஆனால் ஜனாதிபதி தரப்பில் காத்திருக்குமாறு சொல்லப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அவரை அவசரப்பட்டு உள்ளே நுழைய வேண்டாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. இன்றைய நாளில் இடம்பெற்ற ஜனாதிபதி தரப்பிலே முதலாவது பிரசார கூட்டத்திலே அவர் இணைந்து கொள்ளவில்லை. நாளைய தினம் இல்லாவிட்டால் நாளை மறுதினம் இடப்போகின்ற கூட்டத்திலே அப்படியான ஒருவர் தங்களது தரப்பில் இணைந்து கொள்வார் என்பது பகிரங்கமாக அறிவிக்கப்படும். அலி ஜாகிர் மௌலானா என்பதை தாண்டி பல பேரும் பலவிதமான ஊகங்களை நேற்றைய நாள் தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் அலி ஜாகிர் மௌலானா என்பது அவருக்கும் அவரை விட மிக நெருக்கமான அவரோடு இணைந்திருக்கின்ற பல பேருக்கும் தெரிந்திருந்தது. இதுபோல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தரப்பும் இதை பற்றி ஓரளவு ஊகித்திருந்தது என்பது உண்மை. இவரை அழைத்து வந்து ஜனாதிபதியோடு சேர்க்கும் பொறுப்பு மிக முக்கியமான ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இருந்து பிரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவிலை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான முஷாரப் ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக அவருக்கு வாக்களித்தவர்களை அவரை கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். அண்மை காலத்தில் ரிஷாத் பதியுதீனிடம் இருந்து பிரிந்து அவர் தனியாக இயங்க ஆரம்பித்ததும், அதுபோல ஜனாதிபதி பக்கம் அவர் நிற்பதும், இல்லாவிட்டால் ஆளுங்கட்சி பக்கம் அவர் திரும்பியது, இந்த விமர்சனங்கள் ஏற்கனவே முன்பு கோட்டாபய ராஜபக்சவுக்கு சார்பாக இவர்கள் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த நேரத்திலேயே இது பற்றி எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன, குறிப்பாக ஜனாசாக்கள் எதிர்க்கப்பட்ட அந்த காலத்திலே. ஆனால் அலி ஜாகிர் மௌலானாவின் இந்த தாவல் ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருந்தது.
அவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு காட்டிய நெருக்கத்தை விட மிக அதிகமான நெருக்கத்தை ஐக்கிய தேசிய கட்சியிலும் முக்கியமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிலும் காட்டியிருந்தார் என்பது வரலாறு எங்களுக்கு சொல்கின்ற விடயம். முக்கியமாக 2002ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் உடைவுக்கு பிரதானமான காரணமாக விளங்கியவர் இவர் என்று சொல்லப்படுகிறது. கருணா அம்மானை தமிழீழ விடுதலை புலிகளிலிருந்து பிரித்தவர் இவர்தான் என்பது வரலாறு காட்டுகின்ற மிக முக்கியமான விடயம். இதை பற்றி பெருமையாக இவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இன்று வரை தங்களுடைய சாதனையாக, அரசியல் சாதனையாக குறிப்பிட்டு வருகின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடிய. இப்படி இருக்கும்போது அலி சாஹிர் மௌலானா கடந்த 30 ஆண்டுகளாக அரசியல் பரப்பில் இருப்பவர். முதல் தடவையாக 94ஆம் ஆண்டு அவர் ஏறாவூர் நகரசபை தேர்தலில் போட்டியிட்டதை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாகத்தான். ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக போட்டியிட்டு அவர் அந்த வேளையில் நகரபிதாவாக தெரிவாகி இருந்தார். அதுபோல அதே ஆண்டில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்டு ஏறாவூரிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் தடவையாக தெரிவானதும் ஐக்கிய தேசிய கட்சியின் மூலமாக. தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளிலும் மட்டக்களப்பிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருந்தார். அலி சாஹிர் மௌலானா 2000-2001ஆம் ஆண்டுகளில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்டு தெரிவான பிறகு 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலின் போது அப்போது ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுகிறார். அந்த வேளையில் தான் கருணா அம்மானின் பிரிவுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் பிளவுக்கும் இவர் காரணமாக அமைந்தார் என்று தெரிவிக்கப்பட்ட வேளையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டை விட்டு வெளியேறி ஐக்கிய அமெரிக்காவில் அவர் தஞ்சம் புகுந்திருந்தார். 2011ஆம் ஆண்டு தான் மீண்டும் இந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு நாட்டுக்கு திரும்பியவர். அதற்கு பிறகு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக பின்னர் தேர்தலில் போட்டியிட்டார். அதற்கிடையில் அவர் மீண்டும் ஏறாவூர் நகரசபை தலைவராக மாறுகிறார். 2015ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய கட்சி அமைத்த மாபெரும் கூட்டணியில் அங்கத்துவம் வகித்த வேளையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராகவும் கடமையாற்றுகிறார். இறுதியாக 2020ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார் அலி சாஹிர் மௌலானா. ஆனால் அவருக்கு அங்கே 2ஆம் இடமே கிடைத்தது. 1ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார் ஹாஃபீஸ் நசீர் அகமது. ஆனாலும் கட்சி தாவலின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு இழக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இவருக்கு தெரிவாகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அலி சாஹிர் மௌலானா அவர்களது கட்சியின் பிரதி தலைவரும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்திருக்கிறார். இதுவும் நிச்சயமாக முஸ்லிம் தரப்பிலே கடுமையான விமர்சனங்களை கொண்டு வரும். இப்படி இருக்கும்போது இந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்ற விடயம் ஒரு கேலி பொருளாக பல்வேறு இடங்களில் நோக்கப்படுகிறது. நேற்றைய நாளில் பார்த்தால் சமூக வலைத்தளங்கு மனோ கணேசன், வேலுக்குமார் ஆகியோருக்கு இடையிலான இந்த மோதல்கள், முரண்பாடுகள், கருத்து பகிர்வுகளாகியன இருந்தன. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையில் காலாகாலமாக இப்படியான பிளவுகள், பிரிவுகள், தாவல்கள் ஆகியன இடம்பெற்றுக் கொண்டே வந்திருக்கின்றன. அந்த கட்சியை கூட அடிக்கடி தன்னுடைய ஆதரவு தடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கட்சி. முஸ்லிம் தரப்பிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு பெரு விருட்சத்திலிருந்து, மறந்தான் அவர்களது சின்னம், அந்த பெரு விருட்சத்திலிருந்து காலாகாலமாக பல்வேறு கட்சிகளும் தனிநபர்களும் உடைந்து கொண்டு செல்வது வழக்கமான விடயம். தங்களுடைய முஸ்லிம் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொடுத்துவிட்டு அவர்கள் கட்சிகளை மாறும் போது வாக்காளர்கள் குழம்பி போவது, தங்களுடைய வேட்பாளர்கள் மாறி மாறி தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் போது என்ன காரணத்தால் நிகழ்கிறது என்று புரியாமலே அப்பாவி வாக்காளர்கள் மாறுவது ஆகியன வழக்கமான விடயம். சமூகத்தின் நன்மைக்காக, சமூகத்தின் நலனுக்காக இந்த பேரும் பேசுதல் இடம்பெற்றால் நிச்சயமாக அது வாழ்த்துக்குரிய ஒரு விடயம். ஆனால் எல்லோரும் அவ்வாறு செய்கின்றார்களா என்பது கேள்விக்குரிய ஒரு முக்கியமான விடயம். அது தனியே முஸ்லிம் தரப்புக்கு மட்டுமல்ல, எல்லா தரப்புகளிலும் இங்கே பேசப்படுகின்ற விடயம். இப்படி இருக்கும்போது அண்மை காலத்தில் இடம்பெற்ற இந்த குரோசோவர்ஸ் என்று சொல்லப்படும் இந்த தாவல்கள், கட்சி மாறல்கள் ஆகிய விடயங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் இப்போதைக்கு 4 பிரதானமான வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் 5 என்று சொல்லுவோமே. ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச, அதுபோல நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து, தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அனுர்குமார் திசாநாயக்க, இவர்கள் மட்டுமல்லாமல் பிற வர்த்தக பிரமுகரான திலீப் ஜாவீர, அவரை 5ஆம் அவராக சொல்லலாம். இல்லாவிட்டால் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கின்ற அரியநேத்திரனை 5வது பிரதான வேட்பாளராக சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டால் விஜயதாச ராஜபக்சவை இங்கே குறிப்பிடலாம். இதுவரைக்கும் 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மூலமாக தெரிவாகி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பல பேர் இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்திருக்கிறார்கள். முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித் அபேகுணவர்தன, மஹிந்தானந்த அலுத்கமகே, பிரசன்ன ரணதுங்க, பவித்ரா வன்னியாராச்சி, எஸ்.என். சந்திரசேன, எஸ்.பி. திசாநாயக்க, காஞ்சன விஜயசேகர, ஷெஹான் சேமசிங்க, சுசில் பிரேமஜயந்த, அனுர பிரியதர்சன யாப்பா, பந்துல குணவர்தன, நிமால் லான்சா, தாரக பாலசூரிய, பியால் நிஷாந்த, கீதா சமன்மாலி குமாரசிங்க, அலி சப்ரி, ஜீவன் தொண்டமான். ஜீவன் தொண்டமானின் கட்சி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதுவரை வெளிப்படையாக ஜனாதிபதிக்கு தான் ஆதரவு என்று அறிவிக்கவில்லை. இந்த நாளிலிருந்து அவர்கள் இங்கே திகதி குறிப்பிட்டிருந்தார். இதிலே அரசியல் வேடிக்கையான விடயம் என்னவென்று சொன்னால், இவர்களில் பெரும்பாலானவர்கள், இல்லாவிட்டால் கிட்டத்தட்ட அநேகமானவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து முன்பு ரணில் ஹொரா என்று சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக, அதாவது ரணில் ஒரு திருடன் என்று சொல்லி கூச்சல் எழுப்பியவர்கள், கோஷம் எழுப்பியவர்கள்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கடுமையான விமர்சனங்களால் போட்டு கிழித்தவர், மஹிந்த ராஜபக்சவின் மிகப்பெரிய தூண்களாக இருந்தவர்கள். இவர்கள் அப்படியே கட்சி மாறி போனார்கள் இம்முறை. இது தவிர இன்னும் ஒரு சில ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பாக தெரிவாகி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கூட்டணி மூலமாக தெரிவாகி வந்தவர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, காமினி வலேபொட, சன்ன ஜெயசுமன, வீரசுமன வீரசிங்க, வாசுதேவ நாணயக்கார மற்றும் கெவிந்து குமாரதுங்க ஆகியோர் இப்பொழுது திலீப் ஜெயவீர என்ற பெரும் பணக்காரோடு அவரது கூட்டத்திலே சர்வ ஜன வலய என்று அழைக்கப்படுகின்ற அவரது கூட்டணியிலே இப்பொழுது அங்கத்துவம் வைத்தவர்களாக இருக்கின்றனர். இவர்களில் மிக முக்கியமாக இந்த திலீப் ஜெயவீரவின் ஊடக நிறுவனமான தெர்ன ஊடக நிறுவனம் தன்னுடைய பெரும் பிரசாரம் மூலமாக கோத்தாபயவை 2019 ஆண்டு பதவியில் கொண்டு வருவதில் ஈடுபட்டது என்பது அனைவருக்கும் வெளிப்படையான விடயம். இதுவேளை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான மாற்றங்களாக இந்த டபுள் ஜம்ப் கூட நடந்திருக்கிறது பல்வேறு இடங்களில். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சோக்கா மல்லி என்று சொல்லப்படுகிற பிரேமலால் ஜெயசேகர, இவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முதல் ஆதரவு தெரிவித்தவர். நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்பட்ட பிறகு அப்படியே மாறுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் பொது மேடைகளை வைத்து கூறுகிறார், நாமல் ராஜபக்ச பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து கொண்ட அந்த 70-80க்கு மேற்பட்டோர் மீண்டும் உடைந்து வரக்கூடும், நாமல் ராஜபக்சவின் வரக்கூடும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டது முக்கியமானது. அதுபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இன்னும் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் நாலக குடஹேவ, தலஸ் அழகப்பெரும, சரித ஹேரத், ஜிஎல் பீரிஸ், பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், சந்திம வீரக்கொடி, டிலான் பெரரா, சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை மற்றும் ஷான் விஜயலால் சில்வா ஆகியோர் இப்போது சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவை அறிவித்திருக்கின்றனர். இதே போல சமகி ஜன பலவேக என்று சொல்லப்படுகிற ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகி இருந்த ராஜித் சேனாரத்ன, வடிவே சுரேஷ், எம் வேலுகுமார், இஷாக் ரஹ்மான், புத்தள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான அலி சப்ரி ரஹீம், இவர் தான் தங்க கடத்தலில் ஈடுபட்டு நாடாளுமன்றத்தில் கடும் விமர்சனங்களுக்கு உண்டானவர். அதுபோல திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான SMM முஷாரப் ஆகியோர் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்திருக்கின்றனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாத் பதியுதீனின் தலைமையிலான இந்த கட்சியில் இருந்துதான் முஷாரப் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெரும் கூட்டணியின் மூலமாக இவர்கள் இப்பொழுது சஜித் பிரேமதாசோடு சேர்ந்திருக்கின்றார்கள். மனோ கணேசனின் கூட்டணி சஜித் பிரேமதாஸ், அதுபோல பாட்டளி சம்பிக்க ரணவக்கும் சஜித் பிரேமதாசவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார். இதுபோல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்பு ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இருந்த அந்த பெருங்கட்சி இப்பொழுது பல்வேறு துண்டுகளாக பிரிந்திருக்க நேரத்தில் இந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பல துண்டுகளாக பிரிந்து ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச, திலீப் ஜெயவீர, விஜயதாச ராஜபக்ச, அதுபோல சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார். இதில் தாசிரி ஜெயசேகர தன் பக்கம்தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி வருகின்றார். அவரது ஆதரவு சஜித் பிரேமதாச பக்கம் இருக்க துமிந்த திசாநாயக்க, மஹிந்த அமரவீர, நிமால் சிறிபால டி செல்வா, லசந்த் அழகிவண்ண, சாமர சம்பத் தசநாயக்க ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்த குழப்பமான சூழ்நிலை ஒன்று, பல்வேறு குட்டையை குழப்புகின்றவர்களும் இங்கே காத்திருக்க, பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே அல்லது இங்கே என்று முடிவெடுத்திருக்க, இன்னும் ஒரு சிலர் தொடர்ந்து வரும் நாட்களில் மாறலாம் என்று கருதப்படுகிறது. இன்னும் தேர்தலுக்கு இருக்கின்ற நாட்களை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தேர்தல். இப்பொழுது தேர்தல் பிரசார காலமும் அதுபோல வம்பெடுத்தல் காலமும் ஆரம்பித்திருக்கிறது, கயிறெடுத்தல் காலமும் ஆரம்பித்திருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இன்னும் சரியாக 1 மாதமும் 5 நாட்களும் இருக்க இன்னும் பல காட்சி மாற்றங்கள் இங்கே இடம்பெறும். அதுபோல இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்ற 39 பேரில் பல பேர் விலகக்கூடிய வாய்ப்பு, அதுபோல நான் போட்டியிட்டாலும் எனக்கு என்னுடைய வாக்கை வழங்காதீர்கள், இன்னொருவருக்கு வழங்குங்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இங்கே இருப்பார்கள். முக்கியமாக இதிலே பத்திரமூல சீலரத்ன தேரர், அவர் கடுமையாக தமிழர்களுக்கு வழங்கப்படுகின்ற சமஷ்டி விடயத்தை எதிர்க்கிறார். சரத் பொன்சேகா அப்படியான ஒருவராக இருக்கின்றார். தங்கள் சார்பான கொள்கை உடையவர்களுக்கு இந்த ஆதரவை தெரிவிக்கிறார். நான் இந்த கூட்டணி கட்சிகள் அதுபோல ஆதரவாளர்கள் மாறியது, தங்களுடைய ஆதரவு நிலையை மாற்றியது போன்ற விடயங்களை சொல்லும் போது ஒரே ஒரு விடயம் மட்டும் மாறாமல் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் அந்த பக்கமும் மாறவில்லை. அதே வேளையில் அனுர்குமார் திசாநாயக்க பக்கமும் பெருமளவு பெருங்கட்சிகளிலிருந்து யாரும் மாறி இருக்கவில்லை. எனவே இங்கேதான் ஒரு முக்கியமான நிலைப்பாடு ஒன்று பொதுமக்கள் மூலமாக எடுக்கப்படுவதாக இருக்கிறது. நான் இந்த என்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக இந்த தேர்தல் பற்றிய விடயங்கள் அதுபோல தேர்தல் பிரசாரங்கள் பற்றியும் வேட்பாளர்களை பற்றியும் சொல்லி வருகின்ற வேளையில் ஒரு சிலரது கருத்துக்கள், குறிப்பாக நான் அவர் பக்கம் இல்லாவிட்டால் இவர் பக்கம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன், சிரிப்போடு கடந்து கொண்டு செல்கிறேன். இதுவரைக்கும் நான் அப்படியாக ஒருவர் பக்கம் சாய்ந்ததாகவோ இல்லாவிட்டால் அவருக்கு தான் ஆதரவு வழங்க வேண்டும் என்றோ இல்லாவிட்டால் என்னுடைய ஆதரவு அவர் பக்கம் இருக்கும் என்றோ வெளிப்படுத்தியதே இல்லை. பொதுமக்களின் கருத்துக்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி ஒருவருக்கு வாக்களிக்க சொல்வது இந்த செய்தி பக்கத்தினூடாக குறிப்பாக களநிலை யதார்த்தத்தை தர வேண்டும் என்று சொல்லி மக்களது பக்கம் இருந்து மக்கள் சார்பாக செய்திகளை சொல்லி வருகின்றவர் என்ற அடிப்படையில் நான் அவ்வாறு சொல்வது ஒரு வரலாற்று தவறு, மிக பிழையான ஒரு விடயம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டேன். இல்லாவிட்டால் தமிழ் மக்கள் சார்ந்த தமிழ் பேசும் மக்கள் சார்ந்த நிலைப்பாடாக இங்கே இருக்கும் போது இவருக்கு வாக்களிக்கலாம், அதற்கான காரணங்களை தெளிவாக சொல்லு.
ஆனால் இந்த தேர்தல் என்று வரும்போது நான் சொல்லி வருகின்ற விடயங்களை பொறுத்தவரையில் அனுரகுமார் திசாநாயக்க பற்றி நான் விரிவாக பேசவில்லை என்பது ஒரு சிலர் சொன்ன முக்கியமான விடயம். ஆனால் நான் அதிலே ஒரு விடயத்தை, அதாவது பொதுமக்கள் எதிர்க்கக்கூடிய, தமிழ் மக்கள் எடுக்கக்கூடிய எதிர்மறை நிலைப்பாடு ஒன்றை பற்றி சொல்லும் போது, இணைந்திருந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீதிமன்றம் வரை போனவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஒரிஜினல் கட்சியான ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற ஜனதா விமுக்தி பெரமுன மக்கள் விடுதலை முன்னணி என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அது வரலாற்று முக்கியமான விடயம். அப்படி இருக்கும்போது இம்முறை இந்த தேசிய மக்கள் சக்தி அந்த பழைய விடயங்கள் எல்லாம் தாண்டி இருக்கிறது. நீதி நியாய நிலைப்பாடு என்ற விடயங்களும் அதுபோல சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்களில் இணக்கப்பாடு ஒன்றோடு வருகிறது. ஆனால் இன்னும் எழுத்து மூலமான, இல்லாவிட்டால் அவர்கள் வார்த்தை மூலமான சரியான அங்கீகாரத்தை கூட இதுவரை வழங்கவில்லை என்பது முக்கியமானது. தமிழரசு கட்சியோடு அவர்கள் பேசிய விடயங்களோ, இல்லாவிட்டால் தமிழ் பிரதிநிதிகளோடு பேசிய விடயங்களோ, இல்லாவிட்டால் அவர்களது தமிழ் பிரதிநிதிகள் பேசுகின்ற விடயங்களாக இருக்கும்போது இந்த விடயங்களை பிரதானமாக அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்ற ஒரு வித்தியாசத்தன்மை அவர்களது ஆதரவாளர்கள், இல்லாவிட்டால் தமிழ் மொழி பேசுகின்ற அவர்களது ஆதரவாளர்களும் பல பேர் இப்பொழுது உருவாகி இருக்கின்றார்கள். அது உண்மை. அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம், இந்த மற்ற 3 பேரும் ஆட்சிக்கு வந்தால், அதாவது பிரதானமான வேட்பாளர்கள் மற்ற 3 பேரும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே குட்டை தான் மறுபடி இருக்கு. இதே நபர்கள் மாறி மாறி இந்த சங்கீத கதர்களில் ஓடி வருவதைப் போல ஓடி ஓடி அவர்களோடு சேர்ந்து கொள்வார். ரணில் வந்தாலோ, சஜித் வந்தாலோ, இல்லாவிட்டால் மறுபக்கம் நாமல் வந்தாலோ இதே நிலைதான் இருக்கு. அனுரகுமார் திசாநாயக்க வந்தால் மட்டும்தான் இதே கும்பல் போய் அவரோடு ஒட்டிக்கொள்ளாது, அவர் ஒட்டிக்கொள்ள விட மாட்டார். எனவே அவர் சார்பாக தற்செயலாக தோல்வியுற்ற அரசாங்கமாக இருந்தாலோ, இல்லாவிட்டால் தோற்று போன ஒரு அரசாங்கம் போல அது செயற்பட்டாலோ கூட ஊழல்வாதிகள் அவரோடு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று பல பேர் குறிப்பிடுகிறார். இந்த விடயம் அடுத்தமாக மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விடயம். அதுபோல மற்ற 3 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ஆட்சிகளின் பங்காளர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஆழ்தரப்பிலே இருந்தவர். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க அவ்வாறு இருக்கவில்லை என்று சொல்லி இவர்கள் குறிப்பிடுகிறார். இல்லை, அனுரகுமார் திசாநாயக்கவும் முன்பு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருந்தவர், அமைச்சராக கடமையாற்றியவர் என்ற விடயத்தை மறந்து போனவர்களுக்காக, அரசியல் மறந்து போனவர்களுக்காக ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று நம்புகிறேன். 2004ஆம் ஆண்டு அப்போது ஜனதா விமுக்தி பெரமுன சோமவன்ச அமரசிங்க தலைவராக இருந்த வேளையில் ஜேவிபி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் தலைமையிலான UPFA என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டிருந்தது. அந்த மாபெரும் கூட்டணியில் ஜனதா விமுக்தி பெரமுனவும் அவரோடு சேர்ந்து கணிசமான ஆசனங்களை பெற்று அந்த வேளையில் குருநாகல் மாவட்டத்திலிருந்து பெருமளவு வாக்குகளோடு தெரிவாக இருந்த அனுரகுமார் திசாநாயக்கவை சந்திரிகா தன்னுடைய அமைச்சின் மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக நியமித்திருந்தார். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களில் ஒருவராக விவசாய, கால்நடை, நில மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க. எனவே அமைச்சராக அவர் இருந்திருக்கிறார். ஓராண்டு அமைச்சராக இருந்த அனுரகுமார் திசாநாயக்க அதன் பின்னர் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் அரசாங்கத்திலிருந்து ஜேவிபி முற்றுமுழுதாக விலகுவது என்ற முடிவை சோமவன்ச அமரசிங்க எடுத்த நேரத்தில் தன்னுடைய பதவியை விலகியிருந்தார். ஏனைய ஜேவிபி அமைச்சர்களோடு சேர்ந்து ஜூன் மாதம் 2005ஆம் ஆண்டு இந்த விலகல் இடம்பெற்றது. அதற்கான காரணமும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாங்கள் ஜேவிபி இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க போன்றோரின் பின்னணிகளை பற்றி எல்லாம் பார்க்கின்ற வேளையில் இந்த விடயத்தையும் கவனிக்க வேண்டும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். ஒரு வேளையில் கடந்த 20 ஆண்டுகளில் இது மாற்றம் பெற்றிருக்கலாம். ஆனால் பழைய பின்னணிகள், பழைய வரலாறுகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சோமவன்ச அமரசிங்கவும் ஜேவிபியும் சேர்ந்து எடுத்த அந்த முடிவு, ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அந்த காலகட்டத்திலே தமிழீழ விடுதலை புலிகளோடு சேர்ந்து சுனாமிக்கான நிவாரண நடவடிக்கைகள், அதுபோல சுனாமிக்கான மீள் பாதுகாப்பு கட்டமைப்பு நடவடிக்கைகளில் தமிழீழ விடுதலை புலிகளோடு சேர்ந்து வடக்கு கிழக்கில் ஈடுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் தன்னுடைய பதவியிலிருந்து விலக சொல்லி ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு சோமவன்ச அமரசிங்க உத்தரவிட்டிருந்தார். அதை ஏற்று பதவி விலகியவர்கள் அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒருவர் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். எனவே இவரும் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சராக, அதுவும் அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் ஒன்று, ஆளுந்தரப்பாக இருந்து செயல்பட்டு சட்ட விதிகளை இயற்றி நாட்டுக்காக தன்னுடைய பணிகளை ஆற்றிய ஒருவர் என்று சொல்லி இதுவரை அனுரகுமார் திசாநாயக்கவை நாங்கள் குறிப்பிட முடியாது. சஜித் பிரேமதாசவும் அவ்வாறு இருந்திருக்கவில்லை. ஆனால் அவரும் ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சராக நல்லாட்சி கால அரசாங்கத்திலே கடமையாற்றி இருந்தார் என்பது அனைவரும் அறிந்தது. எனவே இப்படியானவருக்கு ஒரு வாய்ப்பொன்றை வழங்கி பார்க்கலாம் என்று அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஏனைய மூவரும் ஒரே விதமாக செயற்படக்கூடியவர்கள், இவரது கொள்கை கோட்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லுவோரும் உண்டு. தற்செயலாக அது தவறி போனாலும் கூட நாங்கள் எத்தனையோ வரலாற்று தவறுகளை முன்பு வாக்கெடுத்தவர்களுக்கு இழைத்திருக்கிறோம், வாக்கெடுத்தவர்களுக்கு தவறாக வாக்கெடுத்து இழைத்திருக்கிறோம். இதில் ஒரு சின்ன தவறு விட்டால் என்ன என்று சொல்லி கேட்போரும் இங்கே இருக்கின்றனர். 5 வருடங்களுக்கு அந்த தவறு இருக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அதாவது ஜனாதிபதி தேர்தல். எனவே ஏனையோருக்கு வாக்களிக்கும் போது பல்வேறுபட்டோரும் ஏன் இவருக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க கூடாது என்று காரணங்களை சொல்வதை பார்க்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிற விடயம் நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைய வேண்டும். நாடு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வரிசை யுகத்தை இல்லாமலாக்கியவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று சொல்கிற அதே வேளையில் மாத சம்பளம் பெறுகின்ற அனைவரும் சொல்கிற விடயம் தங்களது வரிகள்
தாங்கள் செலுத்துகின்ற வரிகளுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தவர். வரிச்சுமையை தங்கள் மேல் செலுத்தி இருக்கின்றார். நாட்டை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு வரிச்சுமையை தொழிலாற்றுவோரின் தலையிலே கட்டிவிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. எனவே அவர் மீது தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார். ஒர்க் போர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வேலை செய்வோருக்கு மட்டும் வரி செலுத்துகின்ற அந்த சுமையை வழங்கிவிட்டு வரி செலுத்தாமல் தப்பித்துக் கொண்டிருப்போர், வரி ஏய்ப்போர் போன்றோர் பல பேர் தப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வெளிநாட்டிலிருந்து செலாவணி வருகின்றவர்கள், அதுபோல தனியார் வகுப்பு ஆசிரியர்கள், சில சட்டத்தரணிகள், தனியார் துறையிலே தொழிலாற்றுகின்ற வைத்தியர்கள் மற்றும் ஏனைய பல்வேறு தனியார் துறையினர் ஆகியோர் வரி செலுத்தாமல் ஈட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவர்கள் முன்வைக்கின்ற மிக முக்கியமான விமர்சனம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்ற பல்வேறு ஊழல்களை, அண்மை காலமாக குற்றம் சுமத்தப்படுகின்ற VFS ஊழல், அதுக்கு முதல் இடம்பெற்ற மத்திய வங்கி ஊழல் போன்றவற்றையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்ற காரணமாக சொல்கிறார். சஜித் பிரேமதாசவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கின்ற காரணம் ஒன்று, அவர் பக்கம் இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் பல பேர், அவர் வைக்கின்ற சில முக்கியமான தீர்வுகள் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அவர் எதிரானவர் கிடையாது, அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற சிறுபான்மை தலைவர்களுக்கு அவர் எப்போதும் மதிப்பு கொடுக்கின்ற ஒருவர், இது போல அவர் சில நியாயமான தீர்வுகளை வழங்கக்கூடியவர் என்ற நம்பிக்கை இருப்பதாக பல பேர் சொல்கிறார். சாமானியர்களின் ஆட்சியாக அது இருக்கும். அவருக்கு எதிராக வாக்களிப்போர் என்று சொல்கின்ற விடயங்கள், சில விடயங்களில் அவர் இழைக்கின்ற சில நெகிழ்வுத்தன்மையான தவறுகள், அவரோடு கூட இருப்பவர்களும் பதவி ஆசையின் காரணமாக எந்த வேளையிலும் மாறக்கூடியவர்கள் என்று குறிப்பிடுகின்ற விடயத்தோடு அவர் சில பலவீனமான முடிவுகளை எடுப்பார் என்பது சஜித்துக்கு எதிராக சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள். அதுபோல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு ஒட்டியிருந்த அத்தனை பேரும் மீண்டும் சஜித்தோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்பதும், அவர் சில இடங்களில் தன்னுடைய ஆட்சியை தீர்மானிக்கின்ற பொறுப்பை தன்னோடு இணைந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கி விடுவார் என்பது அவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள். நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக சொல்லப்படுகின்ற விடயங்கள், அந்த ராஜபக்ச பரம்பரை, சிங்களவர்களின் உரிமையை மீண்டும் மீட்டுக் கொண்டு வருகின்ற ஒருவர், யுத்தத்தில் வெற்றி பெற்ற பரம்பரையில் வந்த ஒரு தலைவர், அதுபோல இளம் தலைவர் ஒருவருக்கு பதவியை வழங்கி பார்ப்பதன் மூலமாக நாடு முன்னேற்றமான பாதையில் நவீன சிந்தனைகளோடு செல்லும் என்று அவருக்கு வாக்களிப்போர் சொல்கிறார்கள். எதிராக வாக்களிப்போர் அடுக்கடுக்காக பல்வேறு விடயங்களை அடக்குகிறார்கள். நாமல் ராஜபக்சவும் இந்த குற்ற பரம்பரையில் ஒருவர், பொறுப்பு குரல் விடயத்திலிருந்து விடுபட்டு சென்ற ஒருவர், லஞ்சம், ஊழல், பொறுப்பற்ற செயற்பாடுகள், அதுபோல முறைகேடாக சொத்து சேர்த்தவர்களின் வரிசையில் நாமல் ராஜபக்சவும் இருந்திருக்கின்றார். அவர் எந்த துறையில் அமைச்சராக இருந்தாரோ அந்த துறையில் எல்லாம் பூகம்பங்கள் ஏற்படுத்திய ஒருவராக, ஊழல் மலிந்த ஆட்சி ஒன்றை நடத்தியவர்களின் பெரும் பங்கு வகித்த ஒருவராக, அடாவடித்தனமாக ஆட்சியை நடத்திய ஒருவராக என்று அவர் மீதான விமர்சனங்கள் அடுக்கடுக்காக சொல்லப்படுகிறார். எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் இது மாறுபடலாம், விமர்சனங்கள் மாறலாம், ஆதரவு தளநிலை மாறலாம், கருத்து கணிப்புகள் வேறு வேறு விதமாக வரலாம் என்பது உண்மை. ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்புகள் புதிதாக வருகின்றன. அவை பற்றிய ஒரு சில பார்வைகளை நான் அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். இப்போதைக்கு உங்களுடைய கருத்துக்கள் அண்மை காலமாக மாறி இருக்கின்றனவா, இல்லாவிட்டால் மாறாமல் அதே நோக்கத்தில் தான் செல்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். அடுத்து முக்கியமான ஒரு விடயம், தமிழ் பொது வேட்பாளர். இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு முன்பு ஓரளவு ஆதரவு தளநிலை இருந்தது. பின்னர் தமிழ் பொது வேட்பாளரை தீர்மானிப்பதில் இணைந்து கொண்ட கட்சிகள், சிவில் அமைப்புகளை பார்த்து எதிர்ப்பு நிலை ஒன்று தோன்றியிருந்தது. ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க கூடாது என்ற வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருவதை பார்க்கும். தனியாக இது பற்றி ஒரு தனி செய்தி காணொலி ஒன்றையும் தந்திரும். அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் விமர்சனங்களையும் வழங்கியது. இப்போது சங்கு என்ற சின்னத்தோடு சங்கே முழங்கு என்று சொல்லி பல பேரும் சொல்கின்ற விடயம், பாரதிதாசனின் பாடலோடு அரியநேத்திரனுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே விதமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களோடு ஊழல்வாதிகளை சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, எந்த ஒரு தீர்வையும் இதுவரை வெளிப்படையாக சொல்லவில்லை. தமிழ் மக்களின் ஆதரவை பெறுவதற்காக வடக்குக்கென்று ஓடி வந்தவர்கள் கூட இதுவரை நிரந்தரமான தீர்வு ஒன்றை வழங்குவது பற்றிய உறுதிநிலை இல்லாது இருக்கும் போது எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுவாவது வெல்ல மாட்டார் அவர். ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுவாவது அரியநேத்திரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பல பேரும் இருக்கின்றார். எனவே இந்த தடுநிலையும் கூட, இந்த நிலைமையும் கூட மாறலாம். தமிழரசு கட்சி மீண்டும் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றது, இதுவரைக்கும் தங்களுடைய ஆதரவாக தாங்கள் இந்த ஒரு வேட்பாளரையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. இதுவரைக்கும் தாங்கள் அறிவித்த வேட்பாளர் என்று சொல்லி, இல்லாவிட்டால் தங்களால் குறிப்பிடப்பட்ட வேட்பாளர் என்று சொல்லி ஒருவரும் இல்லை. இதை இன்றைய நாளில் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது வடக்கு மாகாண சபை அவைத் தலைவரான CVK சிவஞானமும் மீண்டும் தமிழரசு கட்சியை சார்பாக இந்த விடயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பிலிருந்து ஒரு பகுதி. இப்போ ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த தமிழரசு கட்சி எந்த முடிவும் எடுக்கலை. இப்போ அடுத்த 18ஆம் தேதி மத்திய செயற்குழு கூட்டம் இருக்குது. அதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயமும் பரிசீலிக்கப்படும். பொது வேட்பாளர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதலிலேயே தொகுப்பாளர் சரி வராது, விஷ பரீட்சை என்று சொன்னான். வேட்பாளர் தெரிவிலேயே சிக்கல் வரும் என்று சொன்னால் அதுக்கு நடந்து போச்சு. அப்போ சொன்னார்கள், நான் தமிழரசு கட்சி சார்ந்து இப்போ கைகிறேன், நாங்கள் தமிழரசு கட்சி அப்போ முடிவெடுக்கையில் தான்
நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கடைசியாக மக்களை உசுப்பேத்தி தமிழரசு கட்சியை எங்களை வழிக்கு வர சொல்லுவோம், இல்லை பணியை பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு ஊடகத்தில் காய்ச்சானே. ஆனால் நாங்கள் இன்னும் பணியும் இல்லை தண்டும் இல்லை. ஒரு தனி நபரை வச்சு பிடிச்சி 80 பேர் என்று சொல்லிச்சினேன் ஒரு பட்டியலில். அந்த என்னவோ அதுக்கு பொதுச்சேவையோ என்னவோ பேர்ந்து கட்சிகளும் சேர்ந்துச்சு. உங்களுக்குள்ளே ஒரு ஆக்களையும் எடுக்க இல்லாமல் ஓடி திரிஞ்சு போட்டு எங்களுடைய ஆள் ஒரு ஆள் எடுத்து போட்டு அதுலேயும் ஒரு வீரம் இப்போ சொல்கிறேன். சிச்சி பாத்தியாலோ மாட்டாண்ட தமிழரசு கட்சிகளை நான் ஒரு ஆள் எடுத்துட்டவன். அவர் தமிழரசு கட்சியாக போகவில்லை, அவர் தனியார் ஆளாக தான் போனவர். அதுக்காகத்தான் நாங்கள் விளக்கமும் கூட கோரியிருக்கிறோம். கடந்த மத்திய செயற்குழுவில் அவர் நீங்கள் போனது கட்சி யாப்புக்கு முரண், கட்சி யாப்புக்கு முரண். அதனுடைய அதுக்கு அவரோட விளக்கம் கோரிக்கிறது. அதனுடைய அவரை தமிழரசு கட்சியால் போனார்ன்றது, தமிழரசு கட்சி மத்திய செயற்குழுவாக இருந்தவர். இப்போ அந்த நிலை என்னென்று எனக்கு சரியாக தெரியல. ஆனால் மத்திய செயற்குழு இப்போ நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம், அதில் ஒரு இறுதி முடிவு வரையில் எந்த நிகழ்வுக்கும் அவரை அழைக்கிறே இல்லையா, சரிதானே. இப்போ நாங்கள் வலி கவனமாக தானே இருக்கிறோம். இப்போ தெற்கில் பாருங்க என்ன மாதிரி ஆக்களை பக்கண்டு கரைச்சி விட்றாங்க. இப்போ வேலுக்குமாரே என்னோடது மனவனசன் நேற்று சொல்ல இன்றைய கரைச்சி விட்டார். நாங்கள் அப்படியா செய்கிறோம் இல்லையே. அதனுபடியாக அவர் தமிழரசு கட்சி அல்ல, அவர் தமிழ் கட்சிக்காரன் தான் இருந்தவர். இப்போ தமிழரசு கட்சி சார்ந்தவர் பொது வேட்பாளர். அவர் பொதுச்சபை என்ற உறுப்பினரோ என்ன பொதுக்கட்டமைப்பு வேட்பாளராக கேட்குறார், அவ்வளோதான். எங்களுடைய ஆள் அல்ல, நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை. இதேவேளை 39 வேட்பாளர்கள் இங்கே போட்டியிட்டாலும் கூட இதில் யாரும் ஒரு பெண் வேட்பாளர் இல்லை என்பது மிக பெரும் கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. இலங்கையின் சனத்தொகையில் கிட்டத்தட்ட பாதி அளவு இருக்கின்ற பெண்களில் யார் ஒருவரும் இம்முறை போட்டியிட முன்வரவில்லையா, இல்லாவிட்டால் முன்னிறுத்துவதற்கு எந்த ஒரு கட்சியோ அமைப்போ தயாராக இல்லையா என்ற கேள்வி முக்கியமானது. ஆண் ஆதிக்கம் மீண்டும் இலங்கையின் அரசியல் பரப்பிலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாலின சமத்துவத்துக்கான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன. இலங்கை அரசியலில் பெண்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை எடுத்துக்காட்டும் வகையில் எந்த ஒரு பெண்ணும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட முன்வரவில்லை என்பதும் இங்கே வருத்தத்துக்குரிய ஒரு விடயம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலின் வரலாற்றில் இதுவரை 3 அல்ல 4 பெண்கள் மாத்திரமே இதுவரை போட்டியிட்டுகின்றனர். ஸ்ரீமாவோ பண்டாநாயக்க, அதுக்கு பிறகு அவருடைய புதல்வியான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, அவர் 2 தடவைகள் தேர்தலில் வெற்றி கிட்டியிருந்தார். அதுபோல காமினி திசாநாயக்கவின் விதவை மனைவியான ஸ்ரீமா திசாநாயக்க மற்றும் இறுதியாக கல்வியாளரான அஜந்த பெர்தா 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பாக நேற்றைய நாளில் முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளரான மஹிந்த தேசப்பிரிய இந்த பெண்கள் தேர்தலில் போட்டியிடாமைக்கு ஒன்று ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆண் அரசியல் கட்சிகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க, ஆண் ஆதிக்க அரசியல் கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த பெண்களின் பங்கேற்பை ஊக்குவிக்க தேர்தல் ஆணையத்தின் பங்கு தொடர்பாகவும் மக்கள் கருதி கொள்ள வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல இலங்கையின் நாடாளுமன்றத்திலும் 25% பெண்களின் தொகை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டு வந்தாலும் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வைக்கின்ற பெண் பிரதிநிதிகளின் சதவீதம் வெறும் 5.8 மட்டுமே இருக்கும். இதுவேளை நாமல் ராஜபக்ச பற்றி இன்னும் ஒரு விமர்சனமும் இப்போது உடனடியாக இளைஞர்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு உணர்வோடு எழுப்பப்பட்டுகின்றது. உதயங்க வீரதுங்க, இவர் ஜனாதிபதியாக முன்பிருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களது மருமகன் முறை வருவார். இலங்கையின் ரஷ்ய தூதுவராக கடமையாற்றிய ஒருவர். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் பலவும் இருந்தன. நல்லாட்சி கால அரசாங்கத்தில் விசாரிக்கப்பட்டவர்கள் இவரும் ஒருவர். ஆனால் தண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொண்டார். அவர் சொன்ன ஒரு விடயம் சிங்கள ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவரது தலைமையிலே உருவாக்கப்படுகின்ற அரசாங்கத்திலே பிரதமராக ஜான்சன் பெர்னாண்டோ கடமையாற்றுவார் என்று சொல்லப்படுது. ஜான்சன் பெர்னாண்டோ நல்லாட்சி கால அரசாங்கத்தில் அவர் மீதும் ஏராளமான வழக்கு இங்கே இருந்தன. நீதிமன்றம் வரை சென்று சிறை தண்டனை வரை சென்று அதற்கு பிறகு வெளியே வந்திருந்தார். இது போல இங்கே அறகலைய போராட்டம் இடம்பெற்ற வேளையில் அங்கே இடம்பெற்ற தாக்குதல் சம்பவங்களிலும் இவரது பெயர் சந்தேக நபர்கள் ஒருவராக இங்கே குறிப்பிடப்பட்டது. எனவே இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஜான்சன் பெர்னாண்டோ அடாவடிக்கு பெயர் பெற்ற ஒருவர், வன்முறைகளுக்கு பெயர் பெற்ற ஒருவர் என்று அவரது ஆதரவாளர்களே விமர்சிக்கப்படுகின்ற ஒருவர். எனவே இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறுகின்ற வேளையில் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு முக்கியமான பதவி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டது இப்போதைய விமர்சனங்களை தோற்றுவித்திருக்கிறது என்பது உண்மையான விடயம். இந்த தேர்தல் பிரசாரங்கள் தாறுமாறாக ஆரம்பித்திருக்கின்றன. உண்மையில் வெறுப்பு பிரசாரங்கள் இடம்பெறக்கூடாது, தனிநபரை குறிவைத்து பிரசாரங்கள் இடம்பெறக்கூடாது, ஒரு தனிநபரை மட்டும் மையப்படுத்தி ஊடகங்கள் பிரசாரங்களை நடத்தக்கூடாது என்றெல்லாம் பல்வேறு விதிமுறைகளை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டதை பற்றி குறிப்பிட்டது. அப்படி இருக்கும்போது செலவுகளை கண்காணிக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் சொல்கின்ற முக்கியமான விடயம். காரணம், ஒரு சில வேட்பாளர்கள் அள்ளி அள்ளி அதிகமாக செலவழிக்க போகின்றார்கள். அவர்களது செலவு கணக்குகள் எல்லாம் பார்ப்பது இல்லையா என்று சொல்லி பல்வேறு கேள்விகள் இங்கு எழுந்திருக்க தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த விடயத்தை பற்றி மிக முக்கியமான 2 அழுத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது.
தேர்தல் ஆணைக்குழு இந்த நாளில் ஒரு முக்கியமான கூட்டம் கூட்டுவதாக இந்த காலையில் அறிவித்திருந்தது. அந்த கூட்டத்தில் சொல்லப்பட்ட விடயங்களாக, இல்லாவிட்டால் அந்த கூட்டத்தில் பிரதானமான வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் மூலமாக சொல்லப்பட்ட விடயங்களாக, ஒவ்வொரு வேட்பாளரும் அதிகபட்சமாக 10 பில்லியன் ரூபாய் வரை தங்களுடைய தேர்தல் செலவுகளாக மேற்கொள்ளலாம். 10 பில்லியன் வரும்போது அது பெரிய ஒரு கணிசமான தொகை. இவர்களது அதிகபட்ச செலவு தொகையாக ஒரு தனி வேட்பாளருக்கு 10 பில்லியன் ரூபாய், அதாவது 1000 கோடி ரூபாய் செலவழிக்கலாம் என்ற அனுமதியை வழங்கி இருக்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழு. இது பற்றி கண்காணிக்கப்படும். அதுபோல இந்த 1000 பில்லியன் ரூபாய்க்கான வருவாய் எவ்வாறு வந்தது, அதற்கான கணக்குகள் காட்டப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக சொல்கிறது. மொத்தமாக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் 15,000 கண்காணிப்பாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோல தேர்தல்கள் ஆணைக்குழு சர்வதேச கண்காணிப்பாளர்கள் பல பேரையும் அழைத்திருப்பதாக, அவர்களும் தேர்தலுக்கு முன்கூட்டியே நாட்டுக்கு வந்து இறங்குவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. நாளாந்தம் இடம்பெறுகின்ற தேர்தல்கள் பற்றிய வன்முறைகள், இதுபோல சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படுகின்ற விமர்சனங்கள், அதுபோல பிரசாரங்கள் ஆகியவை பற்றி தெளிவான கண்காணிப்பு இருக்கும் என்று கருதப்படுகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற இந்த தேர்தல் பற்றிய அவதானம் இங்கே இடம்பெறும் வேளையில் இன்று காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்திலே சமன் ஸ்ரீ ரத்நாயக்க, குறிப்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர், இது பற்றிய தெளிவான விடயம் ஒன்று இங்கே கொண்டு வந்திருப்பதாகவும், இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழு வேட்பாளர்கள், போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு 10 நாட்களில் தங்களுடைய வருவாய் கணக்கை, அதுபோல தங்களுடைய வருமான சொத்து கணக்குகளை வெளிப்படுத்துமாறு இப்பொழுது குறிப்பிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பேப்ரல் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு ஆணைக்குழு ஈடுபடுத்துகின்ற கண்காணிப்பாளர்கள் தங்களுக்கான முழுமையான பதிவுகளை தொடர்ச்சியாக வழங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற தேர்தலின் போது 6000 கண்காணிப்பாளர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்பது முக்கியமானது. இம்முறை இடம்பெறுகின்ற தேர்தல் தான் அதிக அளவில் சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இணையம், AI போன்ற விடயங்கள் எல்லாம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக இணைய வழியான மோசடிகள் இடம்பெறாமல் இருக்கவும், இணைய வழியான விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகள் இடம்பெறாமல் இருக்கவும், அதை கண்காணிக்கவும் தனித்தனியான அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே கண்காணிப்பு பலமாக இருக்கும். அதேவேளையில் அத்துமீறல்களும் அதிகமாக இருக்கத்தான் போகின்றன. அவை பற்றிய அவதானமும் இங்கே செலுத்தப்படும். இப்படி இருக்கும்போது இந்த ஆதரவு எதிர்ப்பு நிலைகள் போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கும்போது மைத்திரிபால சிறிசேன யார் பக்கம் ஆதரவு, இது ஒரு பெரிய குழப்பமான விடயம் இல்லையா? அவர் விஜயதாச ராஜபக்சவை தன் சார்பாக நிறுத்தப் போவதாக அறிவித்திருந்தார். பின்னர் விஜயதாச ராஜபக்சவிடம் இருந்து அவர் நழுவி செல்லும் போக்கு ஒன்று அவதானிக்கப்பட்டது. விஜயதாச ராஜபக்சவும் இவர் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி இருப்பதாக நேற்றைய நாளில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு சொல்லியிருந்ததாக சொல்லப்படும். சஜித் பிரேமதாச, இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்க பக்கம் இவர் மாறலாம் என்று சொல்லி கருதப்பட்ட வேளையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவருடைய ஆதரவு வேண்டாம் என்று நிராகரித்திருப்பதாக தெரிகிறது. ஆதரவு கரம் நீட்ட வந்த இவருக்கு நேரடியாக தன்னுடைய பழைய விடயத்தை ஞாபகப்படுத்தி ரணில் விக்ரமசிங்கே இவரை நிராகரித்திருக்கிறார். நல்லாட்சி கால அரசாங்கத்திலே ஜனாதிபதியினால், இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதியாக்கப்பட்டவர் மைத்திரிபால சிறிசேன. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவு, அதுபோல இவரை போட்டியிட அனுமதித்தமை போன்ற பல்வேறு விடயங்கள் பற்றி பின்னர் ஒரு தடவை மனம் நொந்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கே. அந்த நல்லாட்சி கால அரசாங்கத்தின் இறுதிப் பகுதியிலே இருந்த அரசியல் சட்ட விதிமுறைகளை மீறி மஹிந்த ராஜபக்ச, அவரிடமிருந்து தான் பிரிந்து வந்திருந்தவர் மைத்திரிபால சிறிசேன, ஆனால் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கி இருந்தார். இது பற்றி சட்ட ரீதியாக போரிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ரணில் விக்ரமசிங்கே. அதை ஞாபகம் வைத்துத்தான் இம்முறை தனக்கு ஆதரவு கரம் நீட்ட வந்த மைத்திரிபால சிறிசேனவை மறுத்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கடித தலைப்பிலே மைத்திரிபால சிறிசேன மிக முக்கியமான விடயம் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக இவர் செயற்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என்பது இங்கே முக்கியமானது. அப்படி இருக்கும்போது சாதாரணமான கட்சி கடித தலைப்பிலே இந்த அறிக்கையை வெளியிட்டுகின்றார். இதிலே ஊடகங்கள் மற்றும் எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் ஆகியன வெளிப்படுத்தி வருகின்ற பல்வேறு விடயங்கள் தவறானவை, முற்றிலும் வதந்திக்குரியவை என்று குறிப்பிடுகின்ற அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக தானும் கட்சியும் இம்முறை தேர்தலில் யாருக்கும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார். குறிப்பாக கட்சியின் யாப்புக்கு அமைய கட்சி தலைவருக்கு யாருக்கு ஆதரவு வழங்குவது என்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய உரிமை வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார் அவர். இந்த தேர்தலில் தான் யாருக்கும் தன்னுடைய ஆதரவை வழங்கப் போவதில்லை என்பதை தான் வெளிப்படுத்துவதாக குறிப்பிடுகிறார். இன்று காலையில் சிறு சிங்கள ஊடகங்களில் மைத்திரிபால சிறிசேன சஜித் பிரேமதாசவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்க இருப்பதாக வெளியான செய்திகளை அடுத்து உடனடியாக இந்த மறுப்பை அவர் வெளிப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. கனடாவின் ஒன்டாரியோ பிராம்டன் நகரில் உருவாக்கப்பட்டு வருகின்ற தமிழர் இனப்படுகொலை தூபி பற்றி நேற்றைய நாள் நான் செய்தியை குறிப்பிட்டது. அங்கே வாழ்கின்ற சிங்களவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியது பற்றியும், ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் மீதும் அதுபோல உலக தமிழர் பேரவை மீதும் விதிக்கப்பட்ட தடை குறித்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருப்பது பற்றியும் சொல்கிறது. ஆனால் இப்போது உருவாக்கப்படுவதற்கான எண்ணக்கரு வழங்கப்பட்டு ஆமோதிக்கப்பட்டு அத்திவாரம் நிறுவப்பட்டுகின்ற இலங்கை தமிழ் இனப்படுகொலைக்கான நினைவு சின்னம் குறித்து, நினைவு தூபி குறித்து இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி இலங்கைக்கான கனடிய தூதுவரை அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உத்தியோகபூர்வமான அழைப்பாக இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு ஆணை போல தங்களுடைய எதிர்ப்பை இலங்கை அரசாங்கம் சார்பாக வெளிப்படுத்த
இந்த ஜெனோசைட் மொனியூமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற கனடாவின் பிராம்டன் பகுதியில் உருவாக்கப்பட்டு வருகின்ற இந்த தூபிக்கு தாங்கள் அரசாங்க ரீதியாக தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாக உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கம் தெரிவிக்கத்தான், அதுபோல தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தத்தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரியும். கனடிய அரசாங்கமோ இல்லாவிட்டால் பிராம்டன் மாநகரமோ இது பற்றி தன்னுடைய பொறுப்படுத்தல்களை மேற்கொள்ளாது என்பது உறுதி. இந்த கட்டமைப்பு பணி தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நேரத்தில் தங்களுடைய ராஜதந்திர எதிர்ப்பை இப்பொழுது இலங்கை அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவின் போக்கு எவ்வாறு இருக்கும், இந்தியாவின் ஆதரவு யாருக்கு இருக்க போறது, மறைமுகமான இந்தியாவின் தாக்கம் எங்கேயாவது இருக்குமா என்று பல்வேறு கேள்விகள் இருக்க, இந்தியாவிலிருந்து ஒரு விடயம் இலங்கைக்கு இந்த நாளில் வந்து சேர்ந்தது. அதுவும் தமிழகத்திலிருந்து நாகைப்பட்டினத்திலிருந்து இந்திய இலங்கை படகு சேவையில் ஈடுபடுகின்ற சிவகங்கை படகு இல்லாவிட்ட சிவகங்கை கப்பல் இன்று மாலை காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்து சேர்ந்தது. இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று முதல் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல் வெள்ளோட்டம் விடப்பட்ட இந்த சிவகங்கை படகு வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டு முன்பதிவுகளை பற்றிய விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. இப்போது 41 பயணிகளோடு இந்த குறித்த கப்பல் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்து சேர்ந்திருக்கிறது. வந்தடைந்த இந்த படகையும் பயணிகளையும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றிருந்தார். சிவகங்கை என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த புதிய பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காரை புறப்பட்டு இந்த பிற்பகல் வேளையில் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்து சேர்ந்தது. தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு நாளை காலை, அதாவது சனிக்கிழமை காலை புறப்பட்டு பிற்பகல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. வருகின்ற 18ஆம் தேதியிலிருந்து நாள்தோறும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை 8 மணிக்கும் காங்கேசன்துறையிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கும் இந்த கப்பல் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இது பற்றிய முன்பதிவுகள் பற்றிய முழுமையான விவரங்களும் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த சிவகங்கை கப்பலில் சாதாரண வகுப்பில் 133 இருக்கைகள் இருக்கின்றன. பயணிகள் ஒருவருக்கு சாதாரணமான இந்த கட்டணமாக இந்திய ரூபாயில் 5000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. வணிக வகுப்பில் 27 இருக்கைகள் அமைக்கப்படுகின்றன. இதில் பயணிக்கு ஒருவருக்கு 7500 இந்திய ரூபாய்கள் கட்டணம் வசூலிக்கப்படும். அதுபோல இந்த கப்பலில் பயணிகளுக்கு துரித உணவுகளை கட்டணத்தோடு பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிவகை இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் தம்மோடு 60 கிலோ வரையான பொதியை எடுத்துச் செல்லலாம். அதுபோல 5 கிலோ வரையில் கைப்பையில் கொண்டு செல்லவும் அனுமதி வழங்கப்படுகிறது. இன்றைய நாளில் முதலாவது பயணம் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை வந்த பிறகு இப்பொழுது sailinSree.com என்ற இணையதளம் மூலமாக டிக்கெட்டுகள் முன்பதிவில் ஈடுபடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியம். எனவே இது பற்றிய தகவல்களை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான இந்த கப்பல் சேவை ஏற்கனவே பல தடவைகள் ஆரம்பிக்கப்பட்டு வெள்ளோட்டமிடப்பட்டு பின்னர் இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்தது. இம்முறை இது தொடர்ச்சியாக இடைநிறுத்தப்படாமல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமான. இது மக்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் என்று கருதுகிறேன். இவைதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறேன். தேர்தல் காலம் என்ற காரணத்தால் பல்வேறு தேர்தல் குறித்த விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். தேர்தல் குறித்து வெளிப்படுத்தப்படுகின்ற பல்வேறு செய்திகள் மற்றும் இதர முக்கியமான விடயங்களையும் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம் ARV நியூஸ் மூலமாக.